வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி. இன்னைக்கு எபிசோட்ல கணேசன் இப்போ அமிர்தாட்ட ஏன் எதுவும் பேசாம அமைதியாவே இருக்கிற அமிர்தா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. எனக்கு நீயும் நிலா பாப்பாவும் வேணும் அமிர்தா அப்படின்னு சொல்றாரு. அமிர்தா அழுதுட்டேன், நான் இங்கிருந்து எங்கேயுமே வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிலா பாப்பாவை தூக்குறதுக்காக கணேசன் போறாரு. நிலா பாப்பா பயந்து போய் எழில்கிட்ட போயிடுறாங்க. நான் தான் உன்னோட அப்பா, என்கிட்ட வா பாப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. குழந்தை தான் பயப்படுறால, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி திட்டுறாரு. நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு நினைச்சுதான் இப்போ அந்த பொண்ணு அந்த பழைய வாழ்க்கையில இருந்து வெளியில வந்து என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு கோபி. இங்க கூப்பிட்ட உடனே எங்களால எங்க வீட்டு மருமகள் எல்லாம் அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு கோபி. எழில் உடஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிடுறாரு. எழில போய் சமாதானப்படுத்துறாரு கோபி. கோபியை ஹக் பண்ணிட்டு அப்பான்னு சொல்லி அழுறாரு எழில். உங்க பையனுக்கு புத்திமதி சொல்லி புரிய வைங்க அப்படின்னு கணேசனோட அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்றாரு எழில். நிலா பாப்பா எழில தான் தன்னோட அப்பாவை நினைச்சு வளர்ந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. என் பையனுமே நிலாவை தன்னோட சொந்த மகளை நினைச்சுதான் வளர்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. நிலா பாப்பா என்னோட பொண்ணு அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு கணேசன். அந்த குழந்தை பிறந்தது கூட உனக்கு தெரியாது, இல்ல அவ வளரும் போது அவ கூட நீ இருந்தியா அப்படின்னு கேக்குறாரு. திடீர்னு வந்து நீதான் அப்பான்னு சொன்னா அவ எப்படி உன் கூட வருவா அப்படின்னு கேக்குறாரு. அமிர்தாட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணேசன் அமிர்தாட்ட போய் பேச போறாரு. கணேசனை பார்த்த உடனே அமிர்தா பயந்து போய் பாக்கிய பின்னாடி போய் ஒளிகிறாங்க. கணேசன் அமிர்தாட்ட சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாரு. உனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் அமிர்தா, என் கூட வந்துரு அமிர்தா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. அவதான் உன்னை பார்த்தாலே பயந்து நடுங்குறாள், நீ எதுக்கு அவகிட்ட பேசுறதுக்கு வர அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. உங்களால தாங்க எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்றாரு கணேசன். நீங்க தானே ஒரு மாசம் டைம் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா சொல்லிட்டு இருக்கிறாங்க, வீட்டுல இந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு தான் நான் டைம் கேட்டேனே தவிர அவளை உன் கூட அனுப்பி வைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனை பண்ணாம இந்த இடத்த விட்டு போறியா இல்ல நான் போலீஸை கூப்பிட்டுட்டுமா அப்படின்ற மாதிரி கோபி கேட்டுட்டு இருக்கிறாரு. அந்த போலீஸை வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கணேசன் சொல்லிட்டு இருக்கிறாரு. அமிர்தா என்ன பண்றதுனே தெரியாம அழுதுட்டே ரூமுக்கு போயிடுறாங்க. அமிர்தாவை வர சொல்லுங்க, நான் அமிர்தாட்ட பேசணும் அப்படின்னு கணேசன் சொல்லிட்டே இருக்கிறாரு. இப்ப தாத்தா சொல்லிட்டு இருக்கிறாரு, அந்த பொண்ணே பாவம் இறந்து போனேன்னு நினைச்சிட்டு இருந்த, நீ வந்த அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. கணேசன் சொல்றாரு, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. பெரியவர் சொல்றது கரெக்ட் தான், அமிர்தா என்ன பார்த்தா அதிர்ச்சியில தான் இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாரம் ஆகட்டும், அவளுமே நிதானமா யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் என் கூட வந்துருவா அப்படின்னு சொல்றாரு கணேசன். நான் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வருவேன், வந்து நான் அமிர்தாவை நிலா பாப்பையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்ன பண்றதுனே தெரியாம பாக்கியா யோசிச்சு பார்த்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.